வணக்கம். அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை நோய்க்கான முத்திரை. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படும் 3 முக்கியமான அவயங்கள். 1 கண், 2 கால் எரிச்சல், கால் சிலுத்தல், 3 சிறுநீரகம். இது 3 எப்படி சமமாக வச்சுக்கிறது, இதிலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது என்பதை பற்றி இப்போ பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ அமுத சுரபி முத்திரைங்கிற ஒரு முத்திரை பார்ப்போம். ப்ளஸ் அதோட நீர் முத்திரை. அமுத சுரபி முத்திரை எப்போ செய்கிறது, நீர் முத்திரை எப்போ செய்கிறது அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்ப்போம். தரையில் ஒரு தரை விரிப்பை விரிச்சுக்குங்க. அது மேலே உட்காந்துக்குங்க. ஆசனம் உங்களுக்கு உகந்த ஆசனம். பத்மாசனம், சுகாசனம், உத்தான பத்மாசனம், அடுத்தது சித்தாசனம். இதில் ஏது உங்களுக்கு வருதோ அதில் அமர்ந்துக்கோங்க. அது எனக்கா வரல அப்படின்னா சமணங்கள் போட்டு உட்காந்துங்க. நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. குளித்தோடனே செய்யக்கூடாது, டீ காப்பி குடித்தோடனே செய்யக்கூடாது, சாப்பிட்டோடனே செய்யக்கூடாது. இதெல்லாம் டீ காப்பி குளியல்லாம் முடித்த பிறகு செய்யணுன்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து செய்யுங்க. செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழித்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம். குளிச்சுக்கலாம், டீ காஃபி குடிச்சிக்கலாம், சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். வெறும் வயிற்றில் செய்வது தான் உத்தமம். முத்திரைகள் அத்தனையும் வெறும் வயிற்றில் செய்வது தான் உத்தமம். உடனடியாக பலனை கொடுக்கும். உடனடியாக மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இப்போ கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா ஒரு சேரில் உட்காந்துக்குங்க. சேரில் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு கீழே ஒரு விரிப்பை போட்டுங்க. அது மேலே காலை வச்சுக்கோங்க. ஒரு 6 முழு மூச்சு இழுத்து விடுறத ஒரு 6 தடவை கவனிங்க. 6 தடவை கவனிச்சிங்கன்னா உடம்பும் மனசும் பயிற்சிக்கு தயாராகிடும். சரி, நான் ஒரு முடியாதவங்க, என்னால் கீழேயும் உட்கார முடியாது, சேர்லேயும் உட்கார முடியாது அப்படின்னா படுத்தும் செய்யலாம். ஆனால் இந்த முத்திரை படுத்து செய்ய முடியாது. இந்த முத்திரை ஒன்று கீழே உட்காந்து செய்யலாம் அல்லது சேரில் உட்காந்து செய்யலாம். இந்த 2 முறையில் தான் இந்த முத்திரை சூட்டபுளாக அமையும். மற்ற முத்திரைகள் படுத்து செய்கிற முத்திரைகள் நிறையா இருக்குது, அதை செய்யலாம். ஒரு சில முத்திரைகள் படுத்து செய்யவே முடியாது. ஒன்று கீழே உட்காரலாம் அல்லது சேரில் உட்காரலாம். முடியாத பட்சத்துக்கு நின்று செய்யலாம். இப்போ எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வளோ நேரம் இந்த பயிற்சி எடுக்கணுங்கிறத பார்ப்போம். 45 நிமிஷம் தொடர்ந்து பயிற்சி எடுக்கலாம். முடியல அப்படின்னா 15 நிமிஷம், காலைல 15, மத்தியானம் 15, இரவு 15 எடுக்கலாம். அது முடியலன்னா காலைல 20 நிமிஷம், இரவு 20 நிமிஷம் எடுக்கலாம். அது முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 30 நிமிஷம் எடுக்கலாம். அது முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 20 நிமிஷம் எடுக்கலாம். ஏறக்குறைய ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எது சௌரியமோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த முத்திரையை எடுத்து பலனை நீங்கள் அடையலாம். அடுத்தது எப்படி உட்காந்து பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கீழே உட்காந்து பண்ணுற முத்திரை தான் இந்த முத்திரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் சுரபி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் விரலை மாற்றி வச்சோம்னா அமுத சுரபிம்பாங்க. இது எதுக்காக இந்த முத்திரை பண்ணுறோம், சுரபி முத்திரையும் அமுத சுரபியும் பண்ணுறோம் அப்படின்னா, உடம்புல பித்தவாதம் சிலேத்துவோம். ஒருத்தங்க நம்ம பிறக்கும் போதே அது நம்ம கூட வந்துடும். இது மரபுலேருந்து வர்றது. அதை இது தவிர்க்கவே முடியாது. நாம் இறக்கும் வரையும் இந்த 3 நம்மளை ஆட்டி படைக்கும். பித்தம், வாதம், சிலேத்துவம். இதன் மூலியமாக தான் குணங்களும் நம்ம உடம்பு, நிறம், செயல்பாடு எல்லாமே அமையும். அது மட்டும் இல்லாமல் நோய்களும் இதன் மூலியமாக தான் வீரியமடையும். ஒரு பித்தவாத சிலேத்துவம் கூடினாலோ அல்லது குறைந்தாலோ நோய் மிகுதியாகும், குறையும். ஆனால் சமனாக எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னென்னா, ஒன்று சாப்பாடு, புறச்சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, இதெல்லாம் நம்மளை மாற்றி அமைக்கும். ஆகையினால் இதை டெய்லி செஞ்சு நாம் முடிந்த அளவுக்கு உடம்பையும் மனசையும் பக்குவ நிலைக்கு வச்சுக்கணும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சுண்டு விரல் மோதிர விரலோடு இணைக்கணும். மோதிர விரலோட சுண்டு விரலை இணைக்கணும். நடுவிரலோட ஆள்காட்டி விரலை இணைக்கணும். ஆள்காட்டி விரலோட நடுவிரலை இணைக்கணும். கட்டை விரல் தனியாக இருக்கணும். இது சுரபி முத்திரை. இது செய்ய என்னன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். பித்தவாதம் சிலேத்துவம் இந்த 3 சமநிலை அடையும். எப்படி கண்டறிங்கிறத அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் இதனுடைய பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பித்தவாத சிலேத்துவம் தான் 3 குணங்களையும் உருவாக்கும். உடம்புல உள்ள வியாதிஸ்தர்களை குறைக்கவோ கூட்டவோ இந்த முத்திரை பயன்படும்.
அதாவது பித்தவாதம் அதிகமானாலும் உடம்பு வந்து நோய்க்கு கொண்டு போகும், குறைஞ்சாலும் நோய்க்கு கொண்டு போகும். சமன்படுத்துவதற்கு தான் இந்த முத்திரை காலையில் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், இரவில் செய்யலாம். எவ்வளோ நேரம் செய்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை எங்கே வைக்கிறது அப்படின்னா, கீழே உட்காந்திங்க அப்படின்னா தொப்புளுக்கு கீழே வச்சுக்கோங்க. சேரில் உட்காந்தாலும் தொப்புளுக்கு கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் சமமாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும், முத்திரை செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது எவ்வளோ நேரம் செய்கிறதோ உங்கள் சாய்ஸு. இப்போ இதை செஞ்சு முடித்த பிறகு அடுத்தது நீர் முத்திரை பண்ணணும். நீர் முத்திரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ண என்னென்ன ஆகும் அப்படின்னா, பித்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா காலில் உள்ள எரிச்சல் குறையும். ரெண்டாவது வந்து கண் பார்வை மங்குறது குறையும். நீங்கள் நாளடைவில் பார்த்தீங்கன்னா கண் பார்வை சக்கரை வியாதிகாரங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சி கண்ணாடி மாட்டுவாங்க. ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா, இன்சுலின் போடுற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண் பார்வை ரொம்ப வந்து குறைவாக இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. கால் எரிச்சல் வந்து வீரியமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிச்சோம்னா படுக்கிற வரலையும் எரிச்சலை நம்ம வந்து அணிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீர் தத்துவம் அதிகமாக உடம்புல உள்ளவங்களுக்கும் இது என்ன செய்யணும்னா, படுத்துட்டு ஃபேனுக்கு அடியில் படுத்திங்கன்னா கால் சிலுன்ட்டே இருக்கும், சில நேரத்தில் சிலுன்னு இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, கால் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அது மேலே வந்து ஒரு துணியை போட்டு போத்திக்கிட்டு ஃபேனுக்கு அடியில் படுத்து தூங்குங்க. நீங்கள் நேரடியாக ஃபேனுக்கு கீழே படுத்திங்க அப்படின்னா அந்த சிலுப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது, மனசனை வந்து சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம எடுக்கும் மாத்திரையின் அளவு அதிகரிக்க என்ன செய்யும், இந்த நச்சுத்தன்மையெல்லாம் போய் சிறுநீரகத்தில் படியும் போது என்ன செய்யும் அப்படின்னா, சிறுநீரக செயலிழப்பு அதிகமாக நடக்கும். செயலிழப்பு அதிகமாக நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் சாப்பிடும் சாப்பாடு வந்து உள்ளே வந்து செரிக்கலை அப்படின்னா சத்தம் மாற்றாது, அப்போ வாந்தியாக மாற்றும். இந்த நிலை வந்து மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த முத்திரையோட ப்ளஸ் நீர் முத்திரை போட்டுக்கங்க. நீர் முத்திரை வந்து மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதுதான் நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த முத்திரை வந்து ரொம்ப வழிவகுக்கும். அடுத்தது நீர் முத்திரை எப்போ செய்கிறது அப்படின்னா, நீர் முத்திரை இரவில் தான் செய்யணும். நீர் முத்திரை 3 விரலும் நீட்டி இருக்கணும், ஒட்டி இருக்கணும், சுண்டு விரலும் கட்டை விரலும் இணைஞ்சிருக்கணும். கீழே உட்காந்துக்கிட்டிங்க அப்படின்னா முட்டி மேலே வச்சுக்கோங்க, 2 கையும் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும், 3 விரலும் நேராக இருக்கணும். இப்போ மூச்சை கவனிச்சிங்க அப்படின்னா உடம்பு வந்து தயாராகிடும் பயிற்சிக்கு. இப்போ நீங்கள் முத்திரையை கவனிக்கலாம், அல்லது மூச்சை கவனிக்கலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து கவனிக்கலாம். உங்களுக்கு தேவையான நேரம் வரலையும் நீங்கள் இந்த முத்திரையை போடலாம். சேரில் உட்காந்தாலும் இதே பொசிஷன் தான். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முட்டி மேலே 2 கையும் வச்சுக்கோங்க. 2 கையினுடைய உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கி இருக்கணும், மீதி 3 விரலும் ஒட்டி இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். இதே பொசிஷன் தான். இந்த முத்திரையை வந்து படுத்து போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். படுத்து போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைவாணி உயரமாக இருக்கக்கூடாது, தலையும் தலைவாணியும் ஒட்டினாப்பில் இருக்கணும், தந்தரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிராணசக்தி வந்து மூளைக்கு போகும், ரத்த ஓட்டம் மூளைக்கு போகும். உயரமாக இருந்துச்சுன்னா போகாது. இப்போ உடம்பும் தலையும் நேராக இருக்கணும். கை வந்து உடம்புல இருந்து ஒரு 3/4 அடியோ 1 அடியோ விலகி இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும், 3 விரலும் ஒட்டி இருக்கணும். முத்திரையை வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து படுக்கலாம். இந்த முத்திரையோட பலன்கள் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன். இந்த முத்திரை வந்து மனசை ஃபஸ்ட்டு அமைதிப்படுத்தும், ரெண்டாவது வந்து உடலில் வந்து வெப்பமும் குளிர்ச்சி சமன்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், பிராணனை வந்து சமநிலைப்படுத்தும், மூளையினுடைய அதிர்வுகள் அதாவது நெகட்டிவ் அதிர்வுகளும் கவலைகளையும் வந்து படிப்படியாக வெளியேற்றும். நெஞ்சில் உள்ள கவலைகளை வந்து மனசில் உள்ள கவலைகளை வந்து வெளியேற்றும். மனசும் மூளையும் வந்து ஒருங்கிணையும் போது இரவில் தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, மாத்திரை போடுறவங்க கூட தூக்க மாத்திரை போடுறவங்க கூட இந்த மாத்திரையிலேருந்து விடுதலையாகி இயற்கையான தூக்கத்தை வந்து நாம் மேற்கொள்ளலாம். நாம் வந்து இயற்கையான தூக்கம் தான் உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும். வேறு எந்த தூக்கமும் ஆரோக்கியத்தை தராது. எனக்கு தூக்கம் வரலைங்க, எனக்கு 12 மணி ஆகுது 1 மணி ஆகுதுங்க கூட
ராத்திரியில் வந்து இதை ஒரு 30 நிமிஷம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து படுத்திங்கன்னா நிசப்தமான தூக்கம் வரும். காலைல நீங்கள் எந்திரிக்கும் போதும் மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கும். உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுக்கிற முடிவு எடுக்கிற வேலைகளில் வரும் தெளிவான சிந்தனை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த முத்திரையினுடைய சிறப்பு அம்சங்கள் இவ்வளோ இருக்குது. ஒரு முத்திரைக்கு வந்து பலன்கள் பல பலன்கள் இருக்குது. பல பலன்களும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பலன்களை சொல்லலாம். பலன்களை வந்து நிறையா சொல்லணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுவோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.